சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முருகனுக்கு மொட்டை எப்பவுமே எப்படின்னா எப்பப்பெல்லாம் அங்க ஆணவம் ஜாஸ்தி ஆகுதோ, அது பிரம்மனுக்குன்னு இல்லை, நமக்கும் சேர்த்துதான். ஆணவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உடனே அவர் கோவப்பட்டுருவாரு. அதாவது சிவன் என்ன பண்ணிருக்காரு, முருகனை மடியில வச்சிருக்காரு, வச்சு கொஞ்சம் கேட்டிருக்காரு. அந்த பிரணவ மந்திரத்தை எனக்கு நீ சொல்லு. உடனே முருகன் கேட்டிருக்காரு. தோழர்கள் நம்ம தமிழ் மாதங்கள் 60 உயிரா கருதி இருக்காங்க. அதுக்கு 60 தேவதைகள் இருந்திருக்காங்க. 60 படிக்கட்டுகளையுமே உருவாக்கி அதற்கு மேல சுவாமியை நிறுவி இருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கே சுவாமி மலை. நம்ம சுவாமிநாத மூர்த்தியை செல்லமா சுப்பையா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நீங்களுமே இங்க இருந்தே கூட நம்ம சுவாமிநாத மூர்த்தினை சுப்பையா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் ஓடோடி வந்துடுவாரு. நான் என்னதான் எங்க அப்பாவுக்கு பாடம் எடுத்திருந்தாலும் எங்க அப்பா வேற இல்லை, நான் வேற இல்லை. நீங்க 2 பேரையும் ஒரே இடத்துலயே பார்க்கலாம். சுவாமி மலைக்கு வந்தா சுவாமி மலையில மட்டும் பாத்தீங்கன்னா வலது கையில தண்டத்தை வச்சிருப்பாரு, இடது கைய தொடையில வச்சிருப்பாரு. நீங்க பாத்துக்கோங்க, 6 அடி ஜாம்புவான் வலது கையில தண்டத்தையும் இடது கையில அவரோட கைய தொடையில வச்சு யோக நிலையில காட்சி தருவாரு. பிஹன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மிகப்பெரிய முருகர் பக்தர். இவங்க கூட ஒரு நேர்காணல்லுமே பார்த்தீங்கன்னா முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கும் அதே மாதிரி முருகர் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வேறு யாரும் இல்லை, ஆக்ட்ரஸ் சரண்யா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிஹைட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ் எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 6 படை வீடு பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு முருகரோட ஏதாவது ஒரு வீடு பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஆமா, இன்னைக்கு நம்ம அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுவாமி மலையை பத்தி பேச போறோம். அதனால சுவாமி மலையை பத்தி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். ஏன்னா 6 படையில சுவாமி மலை ரொம்ப பிரணவ மந்திரத்துக்கு அப்பனுக்கு பேர் பெற்ற ஒரு ஸ்தலம். அதனால அந்த மலையை பத்தி நம்ம பேசுறது நம்ம பாக்கியம். அதனால சுவாமி மலையை பத்தி நம்ம பேசலாம். ஓகே. ஸோ முதல்ல இப்ப சுவாமி மலை அப்படின்றதுக்கு அதுக்கு சிறப்பு அம்சங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதாவது பிரம்மனுக்கு என்னன்னா ஆணவம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துதான். படைக்கும் தொழிலை அவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதனால நம்மளெல்லாம் படைச்சது பிரம்மன் தானே. அதனால அவருக்கு ஆணவம் ஜாஸ்தியா இருந்துதான். முருகனுக்கு மொட்டை எப்பவுமே எப்படின்னா எப்பப்பெல்லாம் அங்க ஆணவம் ஜாஸ்தி ஆகுதோ, அது பிரம்மனுக்குன்னு இல்லை, நமக்கும் சேர்த்துதான். ஆணவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உடனே அவர் கோவப்பட்டுருவாரு. ஆனா அது கரெக்டா சொல்லி கொடுத்துருவாரு. அந்த சொல்லி கொடுக்கறது பக்குவமா இருக்கும். அதே மாதிரி பிரம்மன் கிட்ட போய் அவர் கேட்டிருக்காரு, ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மன் திருன்னு முழிச்சிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. உடனே ஒரு கொட்டு விட்டு சிறையில் அடைச்சிட்டாரு பிரம்மனையே. நானே படைக்கும் தொழிலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே திருமால் என்ன பண்ணிருக்காரு, அடடா பிரம்மனை இந்த மாதிரி சிறையில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவனிடம் போயிட்டு, அதாவது முருகனோட தகப்பன் கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உன்னோட பையன் இப்படி பண்ணிட்டாருப்பா, கொஞ்சம் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவன் வந்திருக்காரு. அதுல முருகன் கிட்ட பாருங்க, அப்பன் சொல் தட்டாத பிள்ளை அவரு. உடனே தகப்பன் சொல்ல உடனே கேட்டுட்டு இருக்காரு. சிறையில இருந்து விடுவிப்பா பிரம்மன் அப்படின்னு சொன்னோன்னு உடனே விடுவிச்சிட்டாரு. ஏன்னா தகப்பன் சொல்ல கேட்டு ஆகணும்ல அப்படின்னு விடி வச்சிட்டோன்னு உடனே அழகா மடியில கொஞ்சி, அதாவது சிவன் என்ன பண்ணிருக்காரு, முருகனை மடியில வச்சிருக்காரு, வச்சு கொஞ்சி கேட்டிருக்காரு. அந்த பிரணவ மந்திரத்தை எனக்கு நீ சொல்லு, எனக்கு தெரியும், நீ பிரம்மன் கிட்ட கேட்டல்ல, அதை எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு உடனே முருகன் கேட்டிருக்காரு, அப்போ நான் குருவாயிட்டேன். பிரணவ மந்திரத்தை நான் சொல்லணும்னா நீங்க அதற்கேத்த மாதிரி நீங்க வாய் பொற்றி
அதாவது வாயை பொத்தி மண்டிட்டு அதை கேட்கணுமா அப்படின்னு சொன்னோன்னு சிவன் வந்து அதையும் செஞ்சிருக்காரு. ஓகே. அதனாலதான் வந்து சுவாமி மலையை வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா பிரணவ மந்திரம் சொல்லி கொடுத்த இடம், இந்த குருஸ்தலம். சிவனே வந்து மண்டிட்டு அதை கேட்டதுனால, அந்த பிரணவ மந்திரத்தை வந்து கேட்டதுனால அந்த இந்த சிலையே வந்து தத்ரூபமா இருக்கும். அதாவது இந்த ஆர்கிடெக்டே நல்லா இருக்கும். நீங்க சில கோவில்கள்ல அதை பார்க்க முடியும். அதனால வந்து கேட்டதுனால இந்த சுவாமி மலைக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அதனால அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லியிருக்காரு. சொன்னதுனாலதான் சுவாமி மலைக்கு வந்து அவ்வளோ பெரிய பேர் வந்து வந்திருக்கு. ஓகே மேம். இப்போ வந்து பிரணவ மந்திரத்தை பற்றி பேசினோம். சுவாமி மலை எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றியுமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பொருளாக இருக்கட்டும், இடத்துக்கா இருக்கட்டும், 2-3 பேர்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த சுவாமி மலைக்கும் ஏதாவது பேர் இருக்கா? சுவாமி மலைக்கு வந்து பழங்காலத்துலலாம் வந்து திரு ஏரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு ஏரகம்னா வந்து அழகிய நகரம்னு நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் ஃபுல்லாவே, அதாவது வந்து இன்னொன்று வந்து சுவாமி மலையை வந்து சோழர்கள் கட்டினது. தஞ்சாவூர் சைட்ல இருக்கிறதுனால சுவாமி மலையை வந்து ஃபுல்லா கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோழர்கள் கட்டின ஒரு ஸ்தலம். இன்னொன்று சுவாமி மலை வந்து அது மலை கிடையாது, இயற்கையா உருவானது கிடையாது, செயற்கையா உருவான மலை. அப்படியா? ஆமா. இது வேணா நம்ம சுவாமி மலை வந்து அதை சொன்னதுனால எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, இயற்கையா உருவான ஒரு ஸ்தலம் அப்படின்னு, அதாவது மலையா உருவானது அப்படின்னு. அது கிடையாது. சோழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐயப்பனுக்கு வந்து 18 படிகள் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து ஒரு நம்ம ஒரு உயிரா வந்து கருதுறோமோ அதே மாதிரி சோழர்கள் வந்து நம்ம தமிழ் மாதங்கள் 60 வந்து உயிரா கருதி இருக்காங்க. அதுக்கு 60 தேவதைகள் இருந்திருக்காங்க. 60 தேவதைகளுக்குமே வந்து ஒவ்வொரு பெயர் வச்சு அதை அழகா படிக்கட்டுகளா உருவாக்கியிருக்காங்க. அப்ப என்னன்னா அழகிய மலை வந்து உருவாகியிருக்கு. அதாவது மலையை உருவாக்கி 60 படிக்கட்டுகளையுமே உருவாக்கி அதற்கு மேல சுவாமியை வந்து நிறுவியிருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த இடத்துக்கே சுவாமி மலை அப்படின்னு திருநீரகம் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்து பெற்றிருக்கு. இன்னொரு இதுவுமே சொல்றாங்க, அது ஃபுல்லாவே வந்து தஞ்சாவூர் சைட்ல வந்து விவசாயம் வந்து அதிகமா இருந்திருக்கிறதுனால இந்த விவசாயத்தை வந்து எப்படி வந்து அந்த ஏறு உழுது எல்லாமே பண்ணுவாங்களோ அதே மாதிரி முருகன் வந்து நம்ம மனசுல இருக்கிற அந்த குறைகள் எல்லாம் தீர்த்து நம்மளுக்கு சரி செஞ்சு நம்மளுக்கு எல்லா விதமான ஒரு நலன்களும் வழங்குவாங்க அப்படின்னும் சொல்றாங்க. அதனால இப்படி ஒரு பேரும் வந்து இருக்கு. சோழர்கள் கட்டிய ஒரு அழகிய ஒரு நகரம் வந்து நம்ம சுவாமி மலைன்னு சொல்லலாம். ஓகே. போன தடவை நீங்க அந்த 6 படை வீடு பத்தி சொல்லும் போது உங்களுக்கு இந்த கஷ்டம் இருந்தா இந்த படை வீடுக்கு போங்க இப்படின்னு ஒரு இது. அப்போ சுவாமி மலைக்கு வந்து எந்த மாதிரி? சுவாமி மலைக்கு வந்து உபதேச மூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது வந்து சுவாமி வந்து அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த ஸ்தலம்ன்றதுனால ஞானத்துக்கு வந்து அதிபதி வந்து சுவாமி. அவர் பேரே, அதாவது சுவாமின்னு நம்ம சொன்னாலே முருகனை வந்து அழைக்கிறது. இன்னொன்னு சுவாமியை வந்து நம்ம சுவாமிநாத மூர்த்தியை வந்து செல்லமா வந்து சுப்பையா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க. நீங்களுமே வந்து இங்க இருந்தே கூட நம்ம சுவாமிநாத மூர்த்தினை வந்து சுப்பையா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் ஓடோடி வந்துடுவாரு. சுவாமி மலைக்கு வந்து அப்படி ஒரு ஐதீகம் வந்து இருக்கு. நீங்க ஞானத்துக்கு, அதாவது நீங்க படிப்பு சம்பந்தமா வந்து ஹையர் ஸ்டடீஸ் போறதா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு புத்தகத்துல உள்ளதை நோக்கி அடுத்தடுத்த படிகள் வந்து நகர்றதாகட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஞானம் கிடைக்கணும். அப்புறம் குருவை தேடி வந்து பல வழிகளில் வந்து ஒரு நாடு விட்டு நாடுலாம் தேடி, நீங்கள் இப்போ ஃபாரினர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, இந்தியாவில் வந்து இங்கே எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. குரு நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் குருவை தேடி அங்கங்கன்னு அலையவே வேண்டியது கிடையாது. நேராக இங்கேருந்து கிளம்பி நீங்கள் சுவாமி மலைக்கு போனீங்கன்னா போதும், குரு கிடைச்சாச்சு. அதாவது நீங்கள் சுவாமி மலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஞான மூர்த்தி அங்கே இருக்காருன்றது வந்து ஐதீகம். அதே மாதிரி இப்போ சுவாமி மலையில் இருக்க முருகரை வழிபடும் முறைன்னு ஏதாவது இருக்கா? ஆமாம். சுவாமி மலையில் வந்து அபிஷேகத்துக்கு வந்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்க்குறதே வந்து ஒரு கண் குளிர்ந்த ஒரு காட்சின்னு சொல்லலாம். அதில் விபூதி அபிஷேகம்னு சொல்லிட்டு
ஒன்று இருக்கு. அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பிஹைண்ட் பக்தி மூலியமா அந்த அபிஷேகத்தை இன்னொரு முறை அது சொல்றதுனால எல்லா மக்களும் கண் குளிர்ந்துக்கோங்க. அந்த விபூதி அபிஷேகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஞான மூர்த்தியா அவர் வந்து காட்சி தரார். அதாவது அவர் ஞான மூர்த்தி. அந்த விபூதி வந்து அவரோட சிலை மேல படும் போது நீங்க பாத்தீங்கன்னா அவரோட முகமே வந்து ஞான மூர்த்தியா காட்சி தருவாராம். ஒரு குருவாக காட்சி தருவார். சந்தன அபிஷேகம் பண்ணும் போது ஒரு குழந்தையாவே காட்சி தருவாராம். அவரோட முகம் வந்து குழந்தையா மாறிடுமா. முழு அபிஷேகம் முடிஞ்சு அவரு வந்து அலங்கார பிரியரா. சுவாமிமலை மூர்த்தி வந்து அலங்கார பிரியரா. அப்ப பாத்தீங்கன்னா குமரனா காட்சி தருவாரா. ரொம்ப அழகா அலங்கரிச்சு ஆனோன குமரனா காட்சி தருவாராம். சுவாமிமலை மூர்த்தி வந்து 6 அடி ஜாம்பவான். அவரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவான், 6 அடியில உசர்ந்திருப்பாரு. அதே மாதிரி சுவாமிமலை மூர்த்தி இருக்காரு இல்லையா, அவரை நீங்க பாக்குறதே வந்து சிவனுக்கும் முருகனுக்கும் வேறுபாடு இன்றி பாக்குற மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா, அவர் நின்றிருக்க கோலம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆவுடைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மனை வந்து பாக்குறதுக்கு ஆவுடை மாதிரியே இருக்கும். நீங்க சிவன் பாக்குறீங்க இல்லையா, அதோட ஆவுடை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவர் நின்றிருக்க கோலம் வந்து பானலிங்கம்னு சொல்லுவாங்க. சிவன் எப்படி பானலிங்கமா இருப்பாரு இல்லையா, அதே மாதிரி முருகன் நின்றிருக்க கோலம் வந்து பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா, சிவனும் முருகனும் வெவ்வேறு கிடையாது, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். நான் என்னதான் எங்க அப்பாவுக்கு பாடம் எடுத்திருந்தாலும் எங்க அப்பா வேற இல்ல, நான் வேற இல்ல. நீங்க 2 பேரையும் ஒரே இடத்துலயே பார்க்கலாம் சுவாமிமலைக்கு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சுவாமிமலையோட சிறப்பு பத்தி உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். அவரோட சிற்பம் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, எப்பவுமே நீங்க சில கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் மட்டும் இருக்கும், இல்லைன்னா தண்டம் மட்டும் வச்சிருப்பாரு. அதுதான் வந்து தண்டம்னா அவரோட கோல் வச்சிருப்பாங்க. இப்ப பழனியில பாத்தீங்கன்னா தண்டாயுதத்தோட சுவாமி வந்து நின்றுட்டு இருப்பாரு. அதுதான் நீங்க வந்து பார்க்கலாம். அப்புறம் வேல் வந்து வைப்பாங்க. சுவாமி மலையில மட்டும் பாத்தீங்கன்னா வலது கையில தண்டத்தை வந்து வச்சிருப்பாரு, இடது கையை வந்து தொடையில வச்சிருப்பாரு. நீங்க பாத்துக்கோங்க, 6 அடி ஜாம்புவான் வலது கையில தண்டத்தையும் இடது கையில வந்து அவரோட கையை வந்து தொடையில வச்சு யோக நிலையில காட்சி தருவாரு. அதாவது ஒரு குமரனா காட்சி தருவாரு. அதே மாதிரி நம்ம 3 சக்திகள் உண்டு. கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சக்திகளும் உள்ளடக்கிய வஜ்ராயுதம்னு சொல்லுவாங்க. இந்த வஜ்ராயுதத்தை வந்து நீங்க திருத்தணியில பார்க்கலாம். அந்த ஆயுதத்தை நம்ம சுவாமி மலையில வந்து வலது கையில வச்சு எல்லாருக்கும் காட்சி தராரு. அது அந்த ரூபமே வந்து நீங்க பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். அதாவது சுவாமி மலையை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா இது வரைக்கும் நீங்க கேட்டதே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த கதை ரொம்ப அழகா இருக்கு. அப்பா மகனுக்கு இடையே இருக்க அந்த ஒரு அன்பு இருக்கட்டும், வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அப்பாக்கு தானே அவர் பாடம் எடுத்திருக்காரு, அவர் வந்து மண்டியிட்டு வாய் பொற்றி கேட்டிருக்காரு, அதனால வந்து சிவன் அங்க எங்க சிவனே வந்து ஒரு சின்ன பிள்ளை போல தானே கேட்டிருக்காரு, அதனால முருகன் தாங்க வந்து அங்க ஐதீகமா இருப்பாங்க. அப்படி கிடையாது. முருகன் என்ன பண்ணிருக்காரு, எங்க அப்பா மண்டிட்டு கேட்டாலுமே வந்து அவர் வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூபமே சிவன் ரூபமா தான் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே அங்க பார்க்கும் போது, அதாவது நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. சுவாமி மலையில இந்த படி பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து பேசப்படுற ஒரு விஷயம் அது. ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? சுவாமி மலையில நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சோழர்கள் வந்து கட்டின ஒரு ஸ்தலம்ன்றதுனால 60 மாதங்களுக்கு 60 தேவதைகள் இருக்காங்க. அதனால தொன்று தொட்டு இந்த காலம்ல இருந்து அந்த காலம் வரைக்கும், சாரி அப்படி நம்ம சொல்லக்கூடாது, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த படி பூஜை வந்து வழக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. சித்திரை மாசத்துல வந்து நம்மளுக்கு புத்தாண்டு வந்து பிறக்கும், தமிழ் புத்தாண்டு. அப்பவும் சரி, ஆங்கில புத்தாண்டுமே சரி, அதுல ஒவ்வொரு வருஷம், அதாவது எந்த வருஷம் பிறக்குதோ அந்த வருஷத்துல இருந்து அவங்க அந்த படி ஏற ஆரம்பிப்பாங்க. அது வந்து ரொம்ப விசேஷமா வந்து கொண்டாடுவாங்க. அதே மாதிரி
கார்த்திகைக்கும் சரி, தைக்கும் சரி, சித்திரைக்கும் வந்து சரி, சுவாமி மலையில வந்து கொடி ஏற்றத்துடன், அதாவது கொடி ஏந்தி 10 நாள் வந்து பூஜை வந்து அங்க செய்யறாங்க. அந்த மாதிரி சிறப்பம்சம் வந்து சுவாமி மலையில வந்து நடந்துட்டு வந்து இருக்கு. சுவாமி மலையில வந்து நீங்க அந்த 60 படி பத்தி பேசுனீங்கல்ல, அது இல்லாம வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அந்த கோவில்ல அடங்கி இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா நெல்லி மரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பம்சங்க. நம்ம நெல்லி மரம் பத்தி பேசினாலே மகாலட்சுமிக்கு உகந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நெல்லி தீபம் போடுறத நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த நெல்லிக்காயில வந்து தீபம் வந்து மகாலட்சுமிக்கு வந்து போடுவாங்க. நான் வீட்டுல சில நேரத்துல வந்து போடுவேன். நெல்லிக்காய் வந்து அவ்வளவு உகந்தது. பார்வதி ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்களா, பூமாதேவிக்கு சாபம் கொடுத்துட்டாங்களாம். சாபம் கொடுத்துட்டு, நீ வந்து அந்த சாபத்தை வந்து தீர்த்துக்கோ, சுவாமி மலையில போய் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம பூமாதேவி வந்து சுவாமி மலைக்கு வந்திருக்காங்க. சுவாமி மலையில வந்து சுவாமிநாத மூர்த்தியை வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. நல்லா தீர்க்கமா வேண்டியிருக்காங்க, சுவாமி நீங்க தான் இந்த சாபத்துல இருந்து எனக்கு தீர்த்தருளணும் அப்படின்னு சொன்னோன்னா சுவாமியும் தீர்த்தருளிட்டாங்க. அப்போ நம்ம பூமாதேவிக்கு வந்து அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே இல்லையா. மனசு வராம என்ன பண்ணியிருக்காங்க, நெல்லி மரமாவே இன்னைக்குமே அந்த ஸ்தல விருட்சம் வந்து சுவாமி மலையில இன்னைக்குமே இருக்கு. ஆமா, இப்பவும் நீங்க போனாலுமே வந்து சுவாமி மலையோட ஸ்தல விருட்சம் வந்து நெல்லி மரம் தான். அதனால எப்ப போனாலும் ஒவ்வொரு கோவிலுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் வந்து இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அது புரியறதே கிடையாது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கோவிலுக்கு போவாங்க, ஸ்தல விருட்சத்தை வந்து பார்க்காமே வந்துருவாங்க. போவாங்க அப்படியே அந்த சைடு அப்படியே பார்க்காமே வந்துருவாங்க. நீங்க ஒரு நிமிஷம் அந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்ட உட்கார்ந்து உங்க மனசார நீங்க வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க பிரார்த்தனை வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்கான அந்த வேண்டுதல் வந்து உடனடியா நடக்கும். நான் எப்போ கோவில்களுக்கு போனாலுமே வந்து அந்த ஸ்தல விருட்சம் இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் கை வச்சு வேண்டிட்டு வருவேன். அதுல வந்து அவ்வளோ வைப்ரேஷனை நீங்க உணரலாம். அது நிறைய பேர் வந்து அந்த உணர்தல் வந்து கிடையாது. இன்றைக்கும் வந்து ஐதீகமா நம்பப்படுறது என்னன்னா, பூமாதேவி அங்க வாசம் செய்யறா இன்னமும் அந்த நெல்லி மரத்துல. அதனால யாரு வந்தாலுமே அந்த நெல்லி மரத்தை வந்து சுவாமி கும்பிட்டுட்டு போங்க. ஓகே, நீங்க இப்போ சொன்னதே ரொம்ப புதுசா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து கோவில்ல எப்பவுமே ஒரு மரம் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சு எல்லாரும் அந்த மரத்தை பார்ப்பாங்க, அப்படியே வந்துருவாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சத்துக்கு ஒவ்வொரு கதைகள் உண்டு. அதே மாதிரி பூமாதேவி வந்துட்டு போன ஒரு ஸ்தலம் நம்ம சுவாமி மலை. அதனால கண்டிப்பா நீங்க போறது வந்து நல்லது. அப்ப எல்லா கோவில்லுமே வந்து இந்த குளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது அங்க இருக்கா? ஆமா, நம்ம சுவாமி மலையில வந்து வஜ்ர தீர்த்தம்னு ஒண்ணு இருக்குங்க. இப்போவும் இன்னைக்குமே இருக்கு. அந்த தீர்த்தத்தை வந்து நல்லபடியா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அந்த தீர்த்தத்துல வந்து பிரம்மஹத்தி தோஷத்துக்கு வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, காசி கயா இங்கெல்லாம் போவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பிரம்மஹத்தி தோஷம் போறதுக்கு வந்து சில கோவில்கள்லாம் கூட உண்டு. ஆனா நீங்க சுவாமி மலைக்கு போனாலே வந்து பிரம்மஹத்தி தோஷம் போறதுன்றது வந்து ஐதீகம். அந்த தீர்த்தத்தை குளிச்சுட்டு நீங்க சுவாமிநாத மூர்த்தியை பார்த்துட்டு வந்தாலே பிரம்மஹத்தி தோஷம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மஹத்தி தோஷம் வந்து என்னன்னா, பூர்வ ஜென்மத்துல நம்ம செய்த பாவம், நம்ம மூதாதையர் செய்த பாவம் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு அது ஒரு கடனா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஜென்மத்துல நம்ம எதனா ஒன்று செய்கிற ஒரு சில காரியம் வந்து தடங்கல்களாக ஆயிட்டே இருக்கு அப்படிலாம் கூட சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் போறதுக்கான ஒரு நல்ல ஸ்தலமும் கூட சுவாமி மலை. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க அப்ப கேட்டீங்க இல்லையா, சுவாமி மலைக்கு வந்து எதுக்காக வரணும், அதாவது நீங்க பதவி, அதாவது படிப்புக்காக, அதாவது ஞானத்துக்காக முக்கியமா வரணும். அது கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, பிராணிகளால சில பேருக்கு வந்து எப்பவுமே ஒரு சில தொல்லைகள் இருக்கும். இப்போ சில பறவைகள், நாய், பூனை, இந்த மாதிரி பக்ஷி, இது மூலயமா சில பேருக்கு வந்து இப்போ பூரான் இந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கோங்கள, சில பேருக்கு வந்து அது மூலயமா வந்து கடி வாங்கிட்டே இருப்பாங்க. எதனால இந்த விஷக்கடிகள் வந்து எதனால டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களால முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி தொடர்ந்து
விஷக்கடிகள் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, பிராணிகள் மூலியமா உங்களுக்கு ஒரு தொல்லை வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதுமே வந்து ஐதீகம். ஓகே, ஸோ ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, புதுசா இருக்கு கேட்கும்போது. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோவில்கள் இருக்கு. அறிவு சார்ந்து நம்ம பார்த்தோம்னா ஆட்டிசம் பாதிச்ச சில குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு மெடிகேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட இந்த மெடிகேஷன் கூடிய இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும், உங்கள் குழந்தைகள் வந்து சீக்கிரமாக சரியாகணும். அப்புறம் மன வளர்ச்சி வந்து கொஞ்சம் குன்றிய குழந்தைகள்லாம் இருக்காங்க, இல்லை பெரியவங்களாகட்டும் யாராக இருக்கட்டும், சுவாமி மலைக்கு போயிட்டு சுவாமிநாத மூர்த்தியை வந்து பார்த்து நீங்கள் மனசார சுப்பையா எங்களுக்கு சரி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். இது நான் உணர்ந்து சொல்கிறேன். நான் வந்து உங்கள் பிஹைண்ட் பக்தி மூலியமாக வந்து ஒரு விஷயம் நாங்கள் உங்களுக்கு உணர்த்துறது என்னன்னா, எதுவுமே வந்து பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி வியூவர்ஸ் கிட்ட சொல்கிறதுனால அது மூலயமா காசு சம்பாதிக்கணும் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிறதுனால உங்களுக்கு அது உபயோகமாகணும், அது மூலயமா மக்களுக்கு போய் சேரணும். நிறைய பேர் கேட்கலாம், கோவில்களுக்கு போனால் சரியாயிடுமா? இப்போ பிராணிகள் மூலயமா பிரச்சனை வருது, மனக்குன்றிய குழந்தைங்க போனால் சரி, இப்பெல்லாம் வந்து சில கொஸ்டின் மார்க்காக போட்டுட்ருப்பாங்க கீழே கமெண்ட்ஸில் வந்து. டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு எதுவுமே சரியாக போகிறதில்ல, நம்பிக்கை தான். அப்படி பார்த்தா சோழர்கள் ஏன் கட்ட போகிறாங்க? ஓகே, ரொம்ப அழகான ஒரு விஷயத்த மக்களுக்கு எடுத்து சூப்பராக சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அவங்க ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, 6 படை வீடுக்கும் ஒரு வாரத்தில் போயிடணும், ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போய் பார்த்துடணும் முருகரை அப்படின்னு. அது அவங்க பிளான் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நிறைய தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இதுவாச்சு, பட் வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த தடங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்கக்கூடிய விஷயமா? ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுங்க. அது நான் உணர்ந்த விஷயம். எப்போவுமே இப்போ நீங்கள் சுவாமி மலைக்கே போகிறீங்க, இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டீங்க, நாளைக்கு நான் சுவாமி மலைக்கு போகிறேன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையை அடுத்த தளத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 2 ஜீவன் 3 ஜீவன் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் மட்டும் சொல்லுங்க, நான் சுவாமி மலை போறேன் சொன்னீங்கன்னா கண்டிப்பா போக மாட்டீங்க. அது நான் உணர்ந்த விஷயம். ஏன்னா நீங்க ஒரு 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 7 பேரோட நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அது இப்ப இருக்க காலகட்டத்துல அது வந்து சீக்கிரமா தாக்கிடுது, நீங்க எவ்வளவுதான் பாசிட்டிவா இருந்தாலும். அதனால ஒரு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில யார் யாரெல்லாம் வளர்ச்சிக்கு வந்து உதவுறாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க நிஜமலே சந்தோஷப்படுவாங்க, சுவாமி மலைக்கு போறா அப்படின்னு. சில பேர்லாம் சுவாமி மலைக்கே போக மாட்டாங்க, ஆனா இன்ஸ்டால தந்தோன்னா ஐ எம் கோயிங் டு சுவாமி மலைன்னு ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கும். ஒரு 1000 பேர் பார்த்துருப்பான், அவன் கண்டிப்பா போக மாட்டான். இதெல்லாம் போடாதீங்க, சுவாமி மலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து போடுங்க, இதுதான் சொல்லுவேன். அப்படி நீங்க வந்து ஊரு கூட்டி மேலம், அதாவது ஊர் கூட்டி மேலம் கொட்டி அதெல்லாம் பண்ணது வந்து அந்த காலம். அப்போ ஒரு 60 பேர் இருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ வந்து ஒரு 3-4 லட்சம் பேர் இருக்காங்க, அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. அந்த நெகட்டிவ் வைஸ் எல்லாம் எடுக்க மாட்டேங்குது. இன்னொன்னு, இப்போ யாருமே சந்தோஷமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அது ஏனோ உலகம் வந்து அதை நோக்கி தான் போகுது. அதை யாரையும் தப்பு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதாரத்துலேயும் ஒருத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்தே அது இதுவாயிடுது. நீ நல்லா இருக்கியா, அவளுக்கு அது கிடைச்சிடுச்சா, சந்தோஷம். ஒருத்தவங்களை பிடிக்கலையா, சரி, நான் சில பேரெல்லாம் பிடிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒருத்தவங்களை பிடிக்கலையா, அதை இப்போ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை ஒரு நேரடியாக தெரிஞ்சதுன்னா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டு போயிடுவேன். திட்ட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஒன்றுமே இல்லை, அப்படியே கிளம்பி போயிடுவேன். சில பேர்லாம் வீணாக போய் பிளாக் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அப்புறம் குருட்டுத்தனமாக வந்து பார்ப்பாங்க நம்மள, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டேயுமே ப்ளசண்ட்டாக இருந்துக்கோங்க, சொல்லாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியப்பட்டவங்க கிட்ட சொல்லுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க.
ஸோ ரொம்ப அழகா முருகர் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. மக்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நல்லா அழகா தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப முருகர் பத்தி ஒரு நேர்காணலையும் உங்ககிட்ட பேச வரும்போது ரொம்ப ஆசையா இருக்கும், இன்னைக்கு நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன் முருகரை பத்தி அப்படின்னு. இன்னைக்கும் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முருகர் பத்தி இப்போ இந்த நேர்காணலை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி முடிக்கும் போது வந்து முருகர் பத்தி ஏதாவது ஒரு வரியில மந்திரமோ இல்லை ஏதாவது அவரை பத்தி சொல்லி முடிக்கலாமா? ஆமா, இல்ல அதுல வந்து சுவாமிமலை பத்தி அருணகிரிநாதர் வழங்கிய ஒரு அழகான திருப்புகழ் இருக்கு. அது குழந்தைக்கான ஒரு திருப்புகழ். அதாவது குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்து நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சுவாமிமலைக்காகவே வந்து குழந்தை வரம் வேண்டி அருணகிரிநாதர் வழங்கிய ஒரு அழகான திருப்புகழ் இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். அதை நிறைய பேர் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். அது வரைக்கும் பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்டர்வியூவை கண்டிப்பா பாருங்க. சுவாமிமலைக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா போங்க. நம்ம சுப்பையாவை கண்டிப்பா பார்த்து அன்போட வரவேங்க. நன்றி, வணக்கம்.